கிரேவி பண்ண போகிறேன் சப்பாத்திக்கு. அதுக்காக வடசட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அதில் கருவேப்பிலை சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 காய், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல்லுப்பு, கிரேவிக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மசாலா பொடியில் கிரேவிக்கு மல்லித்தலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் பச்சையாக அப்படியே அரைச்சி ஊற்றணும். நல்லா வணங்கிடுச்சு. இதில் அரைச்சிட்டு வச்ச மசாலாவை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விடலாம், பச்சை வாசம் போகிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே வந்துருக்குது. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கிட்டு முட்டையை இப்போ ஆஃபாக வைக்கணும். வச்சுட்டு இது மேலே அப்படியே லைட்டாக இதுக்கு மேலே லைட்டாக ஒரு கொத்தமல்லி தழை. சப்பாத்தி ரெடி, முட்டை கிரேவி ரெடி. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.